அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அறைகள் உங்களோட வீட்டில் இருந்தால் உங்கள் குலதெய்வம் உங்களோட தான் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஆமாங்க, நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்ற இந்த 3 அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலே உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு 3 அறிகுறிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுறையாக காத்து வரக்கூடிய தெய்வத்தை தான் குலதெய்வம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வங்களாக மாறி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள்லேருந்து ஆபத்தில் இருந்தும் நம்மை காத்து அருளுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகின்றது. அப்படிப்பட்ட குலதெய்வங்களுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளும் நம்மளுக்கு தென்படும். அந்த அறிகுறிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட துன்பங்கள் குறைவடையும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கடன் தொல்லைகளும் பண கஷ்டங்களும் குறைவடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ விருத்தி ஏற்பட தொடங்கும். பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்னாலே வீரம் பொருந்திய தெய்வம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னா நம்மை அறியாமலே நமக்குள்ள ஒரு உத்கிரகமும் அதிக அளவான தைரிய உணவும் ஏற்படும். இதனாலே நம் செய்யும் காரியங்கள் அனைத்துமே ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களின் கல்வியில் அதிக அளவான முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள யாருக்காச்சும் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிக எளிமையாகவே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு எதிர்மறை ஆற்றலுமே உங்கள் வீட்டை நெருங்காது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பில்லி சூழிய கோளாறுகள், கண் திருஷ்டிகள் போன்றவை உங்கள் வீட்டை நெருங்காது. இதனாலேயே நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். இப்படி நீங்கள் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதனால் நண்பர்களே, நீங்கள் முழு நம்பிக்கையோடு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே பல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய அந்த 3 அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா பல்லிகள். அதாவது உங்கள் வீட்டில் அதிக அளவான பல்லிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயம் பலருக்குமே வியப்பாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பல்லிகளை பார்த்தாங்க அப்படின்னாலே உடனே அடித்து கொண்டுடுறாங்க. எதனால் அப்படின்னா பலருமே இந்த பல்லிகளை அருவருப்பாக தான் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பல்லிகளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பல்லிகள் மகாலட்சுமி தேவியின் அம்சம் பொருந்தியதாகவும் குலதெய்வத்தினுடைய அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உயிரினமாகவும் சொல்லப்படுகின்றது. அதனாலேயே இந்த பல்லிகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் அதிக அளவான செல்வ செழிப்பும் இறை ஆற்றலும் நிறையும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகின்றது. நிறைய பேருக்கு இந்த பல்லிகள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஆபத்துகளை விளைவிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பல்லிகள் நம்ம வீட்டில் இருந்தாலே நமக்கு எந்த விதமான ஒரு ஆபத்துமே ஏற்படாது. அதிகப்படியான தெய்வீக நன்மைகள் தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல்லிகளின் உடலில் அதிக அளவான கருப்பு புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நண்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல்லிகளில் கருப்பு புள்ளி இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த பல்லியில் கருப்பு புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜபல்லிகள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பல்லிகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அதிக அளவான யோகங்களும்
குலதெய்வத்தினுடைய நடமாட்டமும் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சாஸ்திரங்களில் இந்த ராஜபலிகளை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜபலி ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதிகளவான செல்வ செழிப்புகளையும் நல்லபடியான அதிகளவான யோகங்களும் உண்டாக்கும் அப்படின்னே சொல்லப்படுகின்றது. அதனாலேயே உங்கள் வீட்டில் ராஜபலிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையுமே மிக எளிமையாக உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உயிரினமாக காணப்படுகின்றது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வங்கள் நமக்கு வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் இந்த பலியின் மூலமாக தான் உங்களுக்கு உணர்த்துமா. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பலிகள் சத்தமிட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அந்த காரியத்தை செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. எதனால அப்படின்னா, அந்த காரியத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த குலதெய்வங்கள் அந்த பலியின் மூலமாக அறிவுறுத்தும். அந்த சமயத்தில் அந்த பலியினுடைய சத்தத்தை கேட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். இப்படித்தாங்க இந்த குலதெய்வங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையுமே இந்த பலியின் மூலமாக சத்தமிட்டும் மேலும் உங்கள் உடலில் விழுந்தும் காமிக்கும். இதனால தாங்க நம் சாஸ்திரங்களில் பல்லி விழும் தலன்கள், பல்லி சொல்லும் தலன்கள் போன்ற பலவிதமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலன்களை பற்றியெல்லாம் நாம் தனியாக ஒரு பதிவில் பார்க்கலாம். அதனால் இனி உங்கள் வீட்டில் பல்லிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து பயப்படவே தேவையில்லை. இந்த மாதிரியான பள்ளிகள் இருப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம். அதாவது நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த கோவிலில் இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விடுவாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம அந்த குலதெய்வ கோவிலில் இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த எலுமிச்சம்பழத்தை பணப்பெட்டியில் அப்படி இல்லைன்னா பீரோவில் வச்சுருப்போம். அப்படி இல்லைனாலும் இன்னும் ஒரு சிலர்லாம் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம குலதெய்வ கோவிலில் இருந்து நம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த எலுமிச்சம்பழம் சில நாட்களுக்கு பிறகு வெறுமனே காய்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது நம்மளுடைய குலதெய்வ கோயிலிருந்து நம் வீட்டுக்கு எடுத்து வந்த அந்த எலுமிச்சம்பழம் சில நாட்களுக்கு பிறகு அழுகி போகாமல் வெறுமனே காய்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாமல் மாறாக அந்த எலுமிச்சம்பழம் சில நாட்களுக்கு பிறகு பூஞ்சை பிரித்து அழுகி போய் இருந்துச்சு அப்படின்னா நம் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்றது அர்த்தம். என்னன்னு பார்த்து சரியான முறைப்படி பரிகாரங்கள் செய்யணும். அப்படி இல்லாமல் நம்மளுடைய முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் வெறுமனே காய்ந்து போய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இனிமேல் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த குலதெய்வ கோயிலை வச்சு வழிபட்ட பிறகே நீங்கள் அந்த மீண்டும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சு பாருங்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம மூன்றாவது அறிகுறியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது போன்ற ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம மூன்றாவது அறிகுறியை பற்றி பார்க்கலாம். இந்த மூன்றாவது அறிகுறி தான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அதாவது தீபுதி, சந்தனம், ஊதுவத்தி மேலும் மலர் மாலைகளின் வாசம் உங்கள் வீட்டில் வருது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ரிபுதினுடைய வாசம் அப்படி இல்லைன்னா சந்தனத்தினுடைய வாசம் அப்படி இல்லைன்னா மலர் மாலைகளினுடைய வாசம் உங்கள் வீட்டில் வருது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் உங்கள் வீட்டில் ரிபுதியோ அல்லது ஊதுவத்தியோ ஏற்றிருக்கவே மாட்டீங்க. அப்படி இருந்துமே உங்கள் வீட்டில் ரிபுதியினுடைய வாசமும் ஊதுபத்தியினுடைய வாசமே வரும். இது போன்று வந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலர் மாலைகளுடைய வாசமும் வரும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மல்லிகை பூ வாசம் அப்படி இல்லைன்னா ரோஜா பூவினுடைய வாசம் வரும். அப்படியும் இல்லைனாலும் இன்னும் ஒரு சில வீடுகளில் எல்லாம் குலதெய்வம் கோவிலில் அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு நறுமணம் வரும் இல்லையா,
அந்த வாசனை உங்களுடைய வீட்டில் வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டில் விபூதியினுடைய வாசமும் திடீர்னு வருது, அப்படி இல்லைனா ஊதுவத்தினுடைய வாசனையெல்லாம் திடீர்னு வருது அப்படின்ட்டு. உங்களுக்கு பொதுவாகவே உங்கள் வீட்டில் வருது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த 3 அறிகளும் தென்பட்டது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்றத நீங்கள் 100% தெரிஞ்சுக்க முடியும். சரி நண்பர்களே, இன்றைக்கான இந்த பதிவு இவ்வளோதான். இந்த பதிவின் மூலமாக நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய 3 அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுப்போம். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதனால் இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர் கூடவும் பகிர்ந்துக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.